பேசுவோம் வர லோகேஷ் அடுத்த சுற்றுல பேசலாம். அருணன், நீங்க களம் என்னவா இருக்கோ, கலை யதார்த்தம் என்னவா இருக்கோ அதன் அடிப்படையில தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. சூர்யாவும் சொல்றாரு, இங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கான வாக்கு சதவீதம் நாங்க ஒன்றா இணைந்து திமுகவை எதிர்க்கும் போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்கு அதிகமா இருக்கும். அதே நேரத்தில் திமுகவை நீங்க ஒரு வீக்கெண்ட் போர்ஸா பார்த்து அவங்களை ஈஸியா அடிச்சிடலாம், மற்ற மாற்று சக்திகளை அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு தாவேக தரப்பும் கேட்கிறாங்க. இல்ல, இந்த முதல் பாயிண்ட், பாஜக தனிச்சு நின்னுச்சு, அதிமுக தனிச்சு நின்னுச்சு நாடாளுமன்ற தேர்தல்ல. அப்ப ரெண்டு உடனே ஆட்டோமேட்டிக்கா சட்டமன்ற தேர்தல்ல சேர்ந்துரும். முதல் பாயிண்ட், ஏன் பாஜகவோட சேரல? அதிமுக என்ன சொல்லிச்சு? பாஜகவோட சேர்ந்தா எங்களுக்கு சிறுபான்மை ஒரு வாக்கு கிடைக்காது. அதுவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருடைய பேச்செல்லாம் இன்னும் என் காதுல ஒழிக்க, நான் தோத்து போனதுக்கே பாஜக தான் காரணம். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்த உடனே எப்படிங்க அது வெறும் கணிதமா, கணக்கா, கூட்டலா? கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, ஒரு ரசாயனம் இருக்குல்ல. அப்ப பாஜகவோட இப்ப சேர்ந்த உடனேயே சேராம இருந்த காரணத்தினால வாக்களித்த மக்கள் இப்பொழுது அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள்ங்கிறேன் நானு. அவங்க 2.41% ஆகி போச்சு, ஆகவே நாங்க ஜெயிச்சோம்னா அவங்க அது கற்பனையில இருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, தாவேகாவுக்கு வரதுக்கு முன்னாடி நம்முடைய அதிமுக நண்பர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு, அதுக்கு பாஜக நண்பர் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு? இது வெறும் தேர்தல் கூட்டணி தாங்க, எங்கிட்ட கொள்கை பிரச்சனையே இல்ல, ரெண்டு பேருக்கு இடையில கொள்கையில எந்த கூட்டணி இல்லைன்னு இப்ப கூட சொல்றாரு. ஆனா கூர்ந்து கவனிச்சா கொள்கையிலயும் கூட்டணி இருக்கு. எங்க தமிழ்நாட்டுக்கு நம்ம கேட்ட எந்த கோரிக்கையும், இந்த நியாயமான கோரிக்கையும் தராத பட்ஜெட்டை வேகமா ஓடி போய் ஆதரிச்சது என்ன கொள்கைங்க? அந்த பட்ஜெட்டை தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்ச ஆதரிச்ச ரெண்டே கட்சி தான். ஒண்ணு பாஜக, அவங்க ஆதரிப்பாங்க. ரெண்டாவது அதிமுக. வேற எந்த கட்சி ஆதரிச்சது? அப்ப இதுலயும் கொள்கை கூட்டணி இருக்கு. நான் தான் கேட்டேன், நான் போன் கட் ஆயிடுச்சு. இப்ப ஒரு மோசமான ஒரு ஒப்பந்தம், ஒரு சரணாகதி ஒப்பந்தம் போட்டிருக்கு மோடி அரசு அமெரிக்க ட்ரம்ப் அரசோட. அந்த ஒப்பந்தம் பற்றி எல்லாரும் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடியார் கருத்து சொன்னாரா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? அப்ப அனைவரும் மௌன சம்மதத்துக்கு அடையாளங்கிற மாதிரி தான் நம்ம ஏற்க வேண்டியிருக்கு. அப்ப இதுல எல்லாம் கொள்கை உடன்பாடு இருக்குங்கய்யா. இது வெறும் தேர்தல் கூட்டணியா இல்ல அதிமுக பொறுத்த வரையில. இல்ல, நீங்க ஒவ்வொரு விவகாரத்துல கருத்து சொல்வது பட்ஜெட்டுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது அது அவருடைய உரிமை சார்ந்த விஷயம் இல்லையா? அது நீங்க தமிழ்நாட்டு தேர்தலில் அது எதிரொலிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அதை பாக்குறீங்களா? ஏங்க, அது என்ன உரிமை பிரச்சனையாங்க? அரசியல் பிரச்சனைங்க. நம்ம நாட்டு மக்களுக்கானதுங்க. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இது தேர்தல் காலமா இருக்கு தமிழ்நாட்டுல. ஆகவே இந்த காலத்துல வர்ற பட்ஜெட்ல மத்தியில இருக்கிற பாஜக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி, அவங்க கூட்டணியில் இருக்கும் போது அவங்க கொண்டு வர பட்ஜெட்டை விமர்சிச்சு பேசினா அது சரியா இருக்குமா? கூட்டணி தர்மம் ஆகுமா? அப்ப பாத்தீங்களா? இப்ப கொள்கை கூட்டணி ஆகி போச்சுல. இப்ப பாத்தீங்களா, இது கொள்கை பிரச்சனை. பட்ஜெட் என்பது கொள்கை பிரச்சனை. பட்ஜெட் என்பது தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை பிரச்சனை. அப்ப தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகளை மோடி அரசு ஏற்காட்டியும் நாங்க அந்த பட்ஜெட் ஆதரிப்போம். அப்ப அது வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல, அதுதான் நான் சொல்றது. அதேதான் இப்ப அமெரிக்காவோடு போடப்பட்டிருக்க ஒப்பந்தம். அதை பத்தி நான் பூரா சொன்னேன். எங்கேயாவது அதான் கொடுமையா இருக்குமா? 5 ஆண்டுகள்ல 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு பொருட்கள் நம்ம இறக்குமதி பண்ணணுங்க ஐயா அமெரிக்காவிட்ட இருந்து. எங்க மறுக்க சொல்லுங்க, அது போடப்பட்டிருக்கா இல்லையா? அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம இந்திய ரூபாயினுடைய மதிப்பு, நம்ம நாட்டுடைய உள்நாட்டுல உற்பத்தி ஆகிற பொருட்களுடைய மதிப்பு என்ன ஆகும்? அப்ப அதெல்லாம் எவ்வளவு சிக்கல்? அதே நமக்கு ஒண்ணும் புரியல. இதை பத்தி கூட எடப்பாடியார் கருத்து சொல்ல மாட்டாருன்னா அது என்ன நியாயம்? ஆனா கொள்கை கூட்டணி இல்லைன்னா கொள்கை கூட்டணியா தான் இருக்கு. ஆகவே நிச்சயமாக மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக தாவேகாவுக்கு வர்றேன். அவர் மாற்ற இன்னொரு கேள்வியை வைக்கிறாரு. நீங்க திமுக கூட்டணியில எல்லாரும் கொள்கை உடன்பாட்டோட தான் நீங்க கூட்டணியில இருக்கிறீங்களா? திமுக காங்கிரசுக்கும் அதே கொள்கை உடன்பாட்டோடு தான் ஒரு தொகுதி பங்கு இது நடக்குதா அப்படிங்கிற கடந்த கால வரலாறுகளையும் ஒப்பிட்டு பேசுறாரு அவரு. இல்லங்க, இப்ப கொள்கையில வேறுபாடுகள் இருக்கும். ஆனா அடிப்படையான கொள்கைன்னு ஒண்ணு இருக்குல்லங்க. இன்றைக்கு யார் பிரதான எதிரி மக்களுக்கு அப்படின்னு நாங்க ஒரு மதிப்பீட்டுக்கு வர்றோம். பாஜக அரசுதான், மோடி அரசுதான் இன்றைக்கு இந்திய மக்களுடைய எதிரி என்று நாங்க நினைக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு அது வஞ்சனை புரியுது என்று நான் நினைக்கிறேன். அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு.
அத்தகைய பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஆட்சியில உட்கார பாக்குது. அந்த டபுள் இன்ஜின்ங்கிற வார்த்தை அவர் பாஜக காரர் வேற மாதிரி பழைய வரலாறுக்குள்ள போயிட்டாரு. இப்ப பழைய வரலாறுக்குள்ள போனா நான் திருப்பி கேட்பேன், இலங்கை பிரச்சனை பத்தி சூர்யா பேசினாரு. அந்த மக்களை தமிழ் மக்களை கொன்றொழிச்ச அந்த ராஜபக்சே ஏங்க அவங்க வரவேற்றாங்க? 2014 மோடி பிரதமராக பதவி ஏற்கும் போது சிறப்பா வரவேற்றது யாரு தெரியுமா? ராஜபக்சே தானுங்க. இப்ப இவ்வளவு இதா பேசுறாங்களே, ஏன் அந்த தமிழர்களை கொலை செய்த அந்த அரச அதன் மீது உலக கோர்ட்டுல நிறுத்தி கூண்டில் ஏற்றி அதுக்கு தண்டனை வாங்கி தர்றதுக்கு ஒரு முயற்சி மோடி அரசு பண்ணிச்சா? இப்ப நீங்க எப்படி பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளிகள்ல திமுக கூட்டணியில எல்லா கட்சிகளும் இணைந்திருக்கும்னு சொல்றீங்களோ, அப்படித்தான் திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில என்டிஏ கூட்டணியில அதிமுக கூட்டணியில எல்லாரும் இணைஞ்சிருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. சரிங்க, நான் ஒரு வார்த்தைக்கு வச்சிருக்கேன், திமுக எதிர்ப்பு, ஆகவே பாஜகவை எதிர்க்குது, நாங்களே இருக்குது. சரி, ஆனா அது கொள்கை கூட்டணி இல்லை என்றால் பாஜகவை அரசு அது ஆட்சியில இருக்கு. ஆகவே அதுல எதுல எங்களுக்கு வித்தியாசம் என்று இப்ப சமீபத்துல நம்ம எடப்பாடியாரு மோடி அரச ஏதேனும் ஒரு விஷயத்துல தனக்கு இதிலே உடன்பாடு இல்லை, நான் கண்டிக்கிறேன் அப்படி இதுன்னு அறிக்கை விடுறாரு. அதுதான் நான் உதாரணம் சொல்றேன். பட்ஜெட்டை ஆதரிச்சு அறிக்கை விட்டாரு, வரவேற்று அறிக்கை விட்டுட்டாரு. அதுல என்ன இருக்கு தமிழ்நாட்டுக்குன்னு கேட்டேன். இப்ப அமெரிக்காவோட ஒப்பந்தம் தமிழ்நாட்டையும் பாதிக்க போகுது, அத பத்தியே மௌனம் காக்கலான்னு கேக்குறேன். இல்ல முடிச்சதை அதுவே இந்த பழைய கதை இதையெல்லாம் ஒப்பிடக்கூடாது. இன்றைக்கு நிலைமை மிக மிக மோசம். இந்த அளவுக்கு ஒரு மக்கள் விரோத அரசை இந்தியா கண்டதில்லை. அதுவும் மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற அரசை திருப்பரங்குன்றம் வரைக்கும் வந்துட்டாங்க. திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியாக்குவோம், அயோத்தியாக்குனா என்ன தப்பு என்று மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேசுறாரு, அதையும் ஆமோதிக்கிறாரு எடப்பாடியார். அது கொள்கை கூட்டணிங்கிறேன் நான். இல்ல இல்ல இருக்க தாவேக்கா பத்தி மட்டும் முடிச்சதே அப்புறம் ஒண்ணும் இல்ல. இப்ப அவர் கொள்கை எதிரி பாஜகன்னு நடிகர் விஜய் அறிவிச்சிருக்காரு. ஆனா பாஜக தாவேக்கா ஆதரவாளர் இங்க நல்லா சொல்றாரு, நாங்க திமுக தான் எதிர்ப்போம். நானும் பாக்குறேன், விஜய் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அதிமுக கூட எடப்பாடி கூட அந்த கேள்வியை கேட்டிருக்காரு, பதிலே வரல. பாஜகவை கண்டிச்சு விமர்சிச்சு விஜய் பேசவே இல்லை, பட்ஜெட்டை விமர்சிக்கல, மோடி அரசுடைய பட்ஜெட்டை. அதே போல இந்த ஒப்பந்தம் பத்தி இது வரைக்கும் பேசல. ஆனா இப்பக்கு வேற ஒரு அறிக்கை மட்டும் வேகமா வருது. அப்படின்னா கொள்கை எதிரிங்கிறது வெறும் பேச்சுக்கு, நடைமுறையில பாஜகவை உங்க எதிரியாவே கருதலை நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். நன்றி அருணன். சூர்யா பதில் சொல்ல விரும்புனீங்க சுருக்கமா? இல்ல ஐயா, அருணன் ஐயா சொன்னது ஒத்துக்கிறேன். இன்னைக்கு நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு, அதை பத்தி பேசணும். ஆனா அது இந்தியாவினுடைய நிலைமையில தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய நிலைமை, இங்கே மக்களை ஆட்சி செய்கின்ற நிலைமை. இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுல எப்படி குளறுபடி நடந்தது நீங்களே பார்த்தீங்க, நம்ம எல்லா ஊடகத்திலையும் பார்த்தோம். வெறும் 11,000 கேண்டிடேட்ஸ் எழுதக்கூடிய ஒரு தேர்வை கூட இவர்களால் முறையாக நடத்த முடியவில்லை. முதல் முறையா இவர்கள் ஆட்சிக்கு 4.5 ஆண்டுகள்ல 4வது முறையாக டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடைபெறுவதில் இது போன்ற முறைகேடுகளோ பிரச்சனையோ நடந்து ஆயிரக்கணக்கான அந்த தேர்வு எழுதுபவர்கள் மன கஷ்டத்திற்கு ஆளாகி இருக்கிறாங்க. அவங்க நீட் தேர்வு குளறுபடி எல்லாம் சொல்லி ஆரம்பிப்பாங்க. நீட் தேர்வு 25 லட்சம் பேர் எழுதுறாங்க, இந்த தேர்வு 11,000 பேர் எழுதுறாங்க. அதுல ஒரு விஷயம் நடந்தா கூட ஒரு நாள் ஃபுல்லா அதை பற்றி பேசக்கூடியவர்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுல இப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்குன்றது குறித்து திமுகவினர் வாய் திறக்க மாட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் மீண்டும் மீண்டும் சொல்றது, இவர்கள் அமெரிக்க ஒப்பந்தம் குறித்தோ மத்திய பட்ஜெட் குறித்தோ பாஜக குறித்தோ மோடி அவர்கள் குறித்தோ மீண்டும் மீண்டும் போக்கஸ் அங்க எடுத்துட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாடு குறித்து பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை. இங்க மின் கட்டணம் எவ்வளவு உயர்ந்திருக்கு, சொத்து வரி எவ்வளவு உயர்ந்திருக்கு, பால் வரி எவ்வளவு உயர்ந்திருக்கு, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியாக இருக்கின்றதா, இந்த பிரச்சனைகள் குறித்து திமுகவோ திமுக கூட்டணியினரோ ஒரு வார்த்தை கூட எப்பவுமே. கல்வி நிதி தமிழ்நாட்டுக்கு தராதது, பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களும் இல்லாதது, இதெல்லாம் தமிழ்நாடு சென்ட்ரிக் இல்லையா? எந்த திட்டங்களும் இல்லை அப்படின்னு சொல்றது அவர்களுடைய பொய் பிரச்சாரம். ஒவ்வொரு முறையும் ரயில்வேக்கு நிதி கிடைக்கலன்னு 12ஆம் தேதி போராட்டம் நடத்துவோம்னு முதல்வர் சொல்கிறார். எப்ப சொல்றாருன்னா, ரயில்வே அமைச்சகம்
அஃபீஷியலா பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. நாங்க 4300 ஹெக்டேர் நிலம் தமிழக அரசிடம் கடந்த பல வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். லேண்ட் அக்விசிஷன் பண்ணி கொடுங்க, ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். ஆனா இன்று வரை வெறும் 1200 ஹெக்டேர் நிலம் தான் இவங்க வந்து லேண்ட் அக்விசிஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இவ்வளவு மோசமாக லட்சணத்தை படம் போட்டு காண்பித்தவுடன் அதை திசை திருப்பதற்காக எங்களை எதிர்த்து போராட்டம். அப்போ தமிழக நலன்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இப்ப முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்ததற்கான காரணம் நீங்க என்னதான் கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, அதனால கொடுத்து என்ன பலன்னு கொடுக்காம விட்டுட்டீங்கன்னு சொல்றாரு. அந்த நேர்மையை நீங்க பாராட்டுங்கன்னு சொல்றேன். இன்னும் 5 மாநில தேர்தல் நேர்மைங்கிறீங்க. இல்ல 5 மாநில தேர்தல் நடைபெறுகின்றது. எந்த மாநிலத்திற்கும் ஸ்பெஷல் பிரெஃபரன்ஸ் கொடுக்கல அப்படின்றப்போ மத்தியில ஒரு சமமான ஆட்சி நடக்கிறது என்றுதானே அர்த்தம். கடந்த முறை பீகார் மாநிலத்துக்கு ரொம்ப கூடுதலா நிறைய அறிவிக்கப்பட்டது. எல்லா மாநிலத்துக்கும் ஆந்திரா மாநிலத்துக்கும் அறிவிச்சாங்க. ஆந்திரா தேர்தல் நடக்கலையே. ஆந்திரா தேர்தல் முடிந்த பிறகுதான் அறிவிக்கப்பட்டது. இப்போ அடுத்த வருஷம் 4 மாநிலம் தேர்தல் வருதுன்னா, இப்போ காங்கிரஸ் ஆட்சியில பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்களும் லாலு பிரசாத் அவர்களும் ரயில்வே அமைச்சர்களா இருந்தாங்க. அவங்க இருந்த இந்த 8 ஆண்டு காலத்துல நீங்க ரயில்வே பட்ஜெட் எடுத்து பாத்தீங்கன்னா அதிகமான ட்ரெயின் அவங்க மாநிலத்திற்கு மட்டும்தான் விடப்படும். இது போன்ற எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம எல்லாரையும் ஒன்றா பார்க்கக்கூடிய அரசாங்கம் இருக்கிறது என்பதை பார்த்து பெருமை கொள்ள வேண்டும் தானே தவிர தமிழகத்துக்கு நீங்க தனியா தரல. இப்ப தமிழகத்துக்கு கொடுத்திருந்தா என்ன சொல்லுவாங்க? தமிழகத்துக்கு தேர்தல் வருவதால் காக்கா பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு